கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இன்றைக்கு உலகமெங்கிலும் பாம் சண்டே, குருத்து ஞாயிறு, குருத்தோலை ஞாயிறு என்று சொல்வார்கள், அது கொண்டாடப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது. அதை குறித்ததான ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து குருத்தோலை ஞாயிறு பாடல் ஓசன்னா அந்த பாடலை நான் பாடி அதுக்கப்புறம் ஆராதனைக்குள்ள நம்ம கடந்து போகலாம். மத்தேயு 21 அதிகாரம் 1 முதல் வெஸ்மா அம்மா அவர்கள் முன்பாக வந்து வாசிப்பார்கள். ஒன்று முதல் 11 வரைக்கும் வாசிப்போம். மத்தேயு 21 அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பாகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு எதையாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த உண்ணவனாய் இருந்து கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறான் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதையெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கடைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். புது உன்னத பாடல்கள் புக்கில் 44 கீர்த்தனைகள்ல பாருங்க, 44 ஓசன்னா பாடுவோம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள்.
ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலே நகர் சின்ன பாலர் பாடினார், முன்னும் பின்னும் சாலே நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம், அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்னமரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார், சின்னமரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் விண்ணகத்தில் அவர் என்றும் அரசாளுவார், இன்னும் விண்ணகத்தில் அவர் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார், பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். தாளவீணையோடு பாடி தாளை முத்தி செய்வோம், நாரவீணையோடு பாடி தாளை முத்தி செய்வோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. குருத்தோலை ஞாயிற்றில் நாம் குரு பாதம் பணிவோம், குருத்தோலை ஞாயிற்றில் நாம் குரு பாதம் பணிவோம். கூடிய அருள் பெற்று நாமும் திரியகரை போற்றுவோம், கூடிய அருள் பெற்று நாமும் திரியகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. படங்கள் பிடிக்கும். தெரிந்த பாடல் நிதான பிரார்த்தனை.
உயரத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே இன்னக காற்று நீ என்னை நோக்கி வீசிடு புறாவை போல என் மேல் வந்த மந்திரி இன்னக காற்று நீ என்னை நோக்கி வீசிடு புறாவை போல என் மேல் வந்த மந்திரி அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே பின்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு வெண்புறாவை போல என் மேல் வந்த மர்த்திடு பின்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு வெண்புறாவை போல என் மேல் வந்த மர்த்திடு அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே இன்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு புறாவை போல என் மேல் வந்த மந்திடு பின்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு புறாவை போல என் மேல் வந்த மந்திடு முழங்காலை முழக்கியது முழங்கால நவல்ல முழங்காலை முழக்கியது முழங்கால நவல்ல நீச்சல்லாலம் வேண்டுமே இழுத்து செல்லும் நின்னையே நீச்சல்லாலம் வேண்டுமே இழுத்து செல்லும் நின்னையே பின்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு புறாவை போல என்னை வந்த மருந்துடு பின்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு புறாவை போல என்னை வந்த மருந்துடு மறுரூப அனுபவம் எனக்கு வேண்டும் தெய்வமே மறுரூப அனுபவம் எனக்கு வேண்டும் தெய்வமே மறுரூப மனிதனிலே அழைத்து செல்லும் என்னையே மறுரூப மனிதனிலே அழைத்து செல்லும் என்னையே பின்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு புறாவை போல என் மேல் வந்த மந்திடு பின்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு புறாவை போல என் மேல் வந்த மந்திடு ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே ஆவியானவரே அன்பினா ஆவியானவரே ஆவியானவரே அன்பினாவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய் ஆவியானவரே என்னை ஆனந்த அபிஷேகம் செய் ஆவியானவரே வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே அன்பினாவியானவரே அன்பினாவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே உலர்ந்த எலும்பு உயிரோடு எழுப்பட்டும் ஆவியானவரே
அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய். ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய். ஆவியானவரே, 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 ஆவியானவரே. துயாவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தேவனே, ஊற்று தண்ணீரே, உள்ளமேங்குதையா. வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, துயாவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமேங்குதையா. வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, நல்லவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. நன்றி இயேசுவே, 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 நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி இயேசுவே. Thank you, Jesus, thank you 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 Jesus, thank you, 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 thank you Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் நுழைந்த அந்த காரியம், இந்த குருத்தோலை ஞாயிறு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலத்தையும் அறிந்தவராக அங்க போனா என்ன நடக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். மார்க்ல ரொம்ப அழகா அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அவர் எருசலேமுக்கு போகிற வழியாய் தன்னுடைய முகத்தை திருப்பினார் என்று சொல்லி போகிறார். அவர் தன்னுடைய முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பினார்.
பல இடங்கள்ல இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். கரெக்டா அந்த டைம் வந்தப்போ அவர் எருசலேமுக்கு போவதற்கு தன்னுடைய முகத்தை திருப்பினார் என்று சொல்லப்பட்டது. எருசலேம்ல போனா என்ன நடக்கும்னு தெரியும். இத ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ட்ரையம்பல் என்ட்ரி என்று சொல்லுவாங்க, ட்ரையம்ப் என்ட்ரி என்று சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றியோடு உள்ளே நுழைகிறது, வெற்றியோடு உள்ளே நுழைகிறது. இதுதான் அந்த ட்ரையம்பல் என்ட்ரி என்றுதான் அதனுடைய அர்த்தம். இது எப்பப்பெல்லாம் நடந்துச்சு இஸ்ரவேல் தேசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, யெகூ ஜெயித்து அவன் வெற்றியோடு திரும்பின பொழுது அவனுக்கு முன்பாக ஜனங்கள் இப்படி ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் அப்படி ஆர்ப்பரித்தார்கள். அதே போல தாவீது ஜெயித்து வெற்றியோடு திரும்பின பொழுது ஜனங்கள் அவனுக்கு முன்பாக ஆர்ப்பரித்தார்கள், நடனமாடினார்கள். ஒரு பெரிய வெற்றி அந்த இடத்துல கொண்டாடப்பட்டது. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமுக்குள்ள வரும்போது அவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஜனங்கள் எல்லாம் அதை பார்த்த உடனே ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஏன்னா தீர்க்க தரிசனமாக சகரியாவின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். இதோ ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக அவர் வெற்றியோடு அங்கு வந்தார். பாருங்க, அந்த ஜனங்களுக்கு அவர் என்ன செய்ய போறார் என்பது தெரியல. அவர்கள் அந்த தீர்க்க தரிசன நிறைவேறலை பார்த்து அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார் என்று சொல்லி அவரை மேசியாவாக, தீர்க்கதரிசியாக அவரை ஆராதித்தார்கள். அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் என்ன செய்ய போகிறார் என்பது. அந்த சிலுவையின் மரணம், அந்த சிலுவையினுடைய அந்த பெரிய ஒரு காரியம், அதை நிறைவேற்றி முடிக்கிறவராக அவர் வந்தார். அது ஒரு வெற்றியின் என்ட்ரின்னு சொல்லலாம், ட்ரையம்பல் என்ட்ரி என்று சொல்லலாம். ஏன்னா அது ஜெயிக்கிற ஒரு காரியத்திற்காக, அந்த ஒரு வெற்றி காரியத்திற்காக அவர் எருசலேமுக்கு உள்ள அவர் போனார். அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த இடத்துல சொல்லப்பட்ட எபிரேய வார்த்தை ஓசன்னா என்கிறதான வார்த்தை. ஓசன்னா என்கிறது வேற ஒன்று அர்த்தம் இல்லை, இப்பொழுது ரட்சியும் என்கிறது தான் அர்த்தம். இப்பொழுது ரட்சியும், இப்பொழுது உதவி செய்யும், இப்பொழுது எங்களை சந்தியும் என்கிற மாதிரியான அர்த்தம் தான். இந்த வார்த்தையில உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிற வார்த்தை அதுதான், ஓசன்னா என்கிறதான அந்த வார்த்தை தான். அதனுடைய அர்த்தம் வேற ஒண்ணும் இல்லை, இப்பொழுது எங்களை ரட்சியும். வெற்றியோடு அவர் எருசலேமுக்குள்ள நுழைந்தார், வெற்றியோடு அவர் சிலுவைக்கு போனார், சிலுவையில வெற்றி சிறந்தார். அவர் ஒரு இடத்துல கூட தோற்று போகல. அவர் இந்த பூமிக்கு வந்த நாள் முதல் அவர் மரித்து உயிரோடு எழும்பி பரமேறி போகிற வரைக்கும் ஒரு இடத்துல கூட அவர் தோற்று போகல. ஒரே ஒரு இடத்துல கூட அவர் தோற்று போகல. முடியாது, இல்லை, நடக்காது, ஆகாது, போகாது, வராது, இந்த மாதிரியான எந்த ஒரு காரியமும் அவரிடத்துல சொல்லப்படாது. அவர் வெற்றியோடு இருந்தார். இந்த வெற்றியுள்ள ஜெய கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது தான் நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அவர் நமக்குள்ள இருக்கிறது தான் பெரிய ஒரு சந்தோஷம். அவர் நம்முடைய இரட்சகராய், நம்முடைய மீட்பராய் இருக்கிறது தான் பெரிய சந்தோஷம். அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு அவரை குறித்து முழுவதுமாக தெரியாது, ஆனால் நமக்கு இன்றைக்கு அவரை குறித்து முழுவதுமாக தெரியும். அவரை நாம் படித்திருக்கிறோம், அவரை வாசித்திருக்கிறோம், அவரை நம் அனுபவபூர்வமாக நம்முடைய வாழ்க்கையில்
எவ்வளவோ தோல்விகளின் மத்தியில, கஷ்டங்களின் மத்தியில, பாடுகளின் மத்தியில ஜெயம் பெற்றவராக இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். நாமும் கூட இன்னைக்கு ஓசன்னா என்று சொல்லும்போது அந்த துதியில் அவர் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அவருக்கு அங்கு சொல்லப்பட்ட அந்த பாடகர்களுடைய துதியில அவருக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. காலைகளில் அருமையான ஜனங்கள் உணர்ந்து ஓசன்னா என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் ரட்சியும், எங்களை காப்பாற்றும், எங்களை விடுவியும். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை அவர் கொடுத்திருக்கிறார். இன்னும் நம்முடைய எல்லா சிக்கல்களில் இருந்தும், பாடுகளில் இருந்தும், வேதனைகளில் இருந்தும் அவர் நம்மை ரட்சிப்பார், நம்மை மீட்டெடுப்பார். இந்த காலைவெளியில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுதுமாய் ஒப்புக்கொடுக்கிறோம். நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கிற தேவன், எங்களை விடுவிக்கிற தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்களுக்கு அனுசரணையாய் இருக்கிற தேவன், வெற்றியின் தேவன், மரணத்தை பார்த்து, வழியை பார்த்து, வேதனையை பார்த்து, சிலுவையை பார்த்து பின்வாங்காமல் வெற்றியோடு ஆண்டவரே தைரியமாய் ஆண்டவரே எருசலேமை நோக்கி பார்த்து, எருசலேமுக்கு சமீபமாய் வந்து தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படி கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஆண்டவரே எருசலேமுக்குள்ள பவனியாய் நீ போனி திரளான ஜனங்கள் முன்னடப்பார் பின்னடப்பு செய்தியை நாம் கேட்போம். கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்துவார். நம்ம ஏற்கனவே வாசித்தரான அந்த பகுதி தான் மத்தேயு 21 1 முதல் 11 வசனங்களை மீண்டுமாக சத்தத்தை உயர்த்தி வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பாகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்றார் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இந்த சம்பவத்தை அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 118 25 26 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 118 25 26. கர்த்தாவே ரட்சியும், காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த சங்கீதம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட சங்கீதம். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ட்ரையம்பிள் என்ட்ரி, அந்த வெற்றியின் நுழைவு, அங்கு எருசலேமுக்குள்ள அவர் வெற்றியோடு நுழைந்த அந்த காரியத்தை ரொம்ப அழகா தீர்க்க தரிசனமாக இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறார்கள். கர்த்தாவே ரட்சியும், அந்த ரட்சியும் என்கிற வார்த்தை தான் இந்த இடத்துல ஓசன்னா என்று வருகிறது. ஜெகோவா ஓசன்னா, கர்த்தாவே ரட்சியும் என்று சொல்லி அந்த இடத்துல வருகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம் தான் அந்த இடத்துல நடந்தது. அங்கு நம்ம பார்க்கிறோம், இந்த ரட்சியும் என்கிற அந்த வார்த்தை தான் நான் உங்களுக்கு முன்னே சொன்னது போல ஓசன்னா என்கிறதான வார்த்தையாக வருகிறது. ஓசன்னா அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, சேவ் மீ, ரட்சியும் என்று சொல்லி வருகிறது. கவனியுங்கள், சகரியா 9:9 எடுத்து வாசிங்க. சகரியா 9:9. சியோன் குமாரத்தியே, சியோன் குமாரத்தியே,
களிகூரு, மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி, கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். நீதி உள்ளவரும் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாக மரியின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும், சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இங்க முதல்ல வாசிச்ச அந்த சங்கீதத்தினுடைய 118, 25, 26 நம்ம வாசிச்சோம் இல்லையா? அந்த சங்கீதம் ஒரு வேண்டுகோளின் சங்கீதம். வேண்டுகோள், ஆண்டவரே எனக்கு இதை செய்யும் என்று வேண்டிக் கொள்கிறோம் இல்லையா? அந்த வேண்டுதலின் வசனங்கள், அந்த வசனங்கள் கர்த்தாவே ரட்சியும் என்கிறதான, எனக்கு உதவி செய்தரும், எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணியருளும், அது ஒரு வேண்டுதலின் சங்கீதம். இப்போ அதற்கு அப்புறம் அதே சம்பவத்தை குறித்து சொல்லும் பொழுது அந்த சம்பவத்தில் முதல்ல ஒரு வேண்டுதல் சொல்லப்படுகிறது. அடுத்து சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அந்த சம்பவத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்படும் பொழுது சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிகூரு என்று சொல்லப்படுகிறது. முதல்ல அந்த சம்பவத்தை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று தீர்க்க தரிசனமாக சங்கீதத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட போது கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று அந்த வேண்டுதல் பண்ணப்பட்ட பொழுது, அந்த சம்பவத்தை குறித்து வேண்டுதல் பண்ணப்பட்ட பொழுது அதே சம்பவத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக சகரியா எழுதும்போது அந்த வேண்டுதலுக்கு பதிலாக அவர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, உன்னிடத்தில் உன் ராஜா வருகிறார். அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவர். ராஜா எப்படி வருவார்? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருவார். அப்போ இங்க நீங்க கவனித்து பார்க்க வேண்டிய காரியம், ஒரு தீர்க்க தரிசனம் தான். அந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் சங்கீதத்தில் அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து எழுதப்படும் பொழுது ஒரு வேண்டுதலாக எழுதப்படுகிறது. அந்த வேண்டுதலுக்கு பதில் அதே தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிற சம்பவத்தில் எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, சீயோன் குமாரத்தியே களிகூரு, ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லி அதே சம்பவத்தை, நடக்க போகிற சம்பவத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது அந்த வேண்டுதலுக்கு பதிலும் அந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில பாருங்க, அந்த சம்பவம் இன்னும் நடக்கல. அந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு வேண்டுதல் வைக்கப்படுகிற காரியம் கதறுதலாக கர்த்தாவே ரட்சியும் என்று ஆரவாரத்தோடு கூப்பிடுகிற அந்த காரியம், அந்த வேண்டுதல்ல, அந்த வேண்டுதல் தீர்க்க தரிசனமாக சங்கீதத்தில் சொல்லப்பட்டது. அதே சம்பவத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட அந்த வேண்டுதலுக்கு இந்த இடத்துல இந்த தீர்க்க தரிசனத்துல பதில் கொடுக்கப்படுகிறது. நீ வேண்டுதல்ல கர்த்தாவே ரட்சியும்னு கவலைப்படாத, நீ கம்பீரித்து களிகூர்ந்து மகிழ்ந்துரு. சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து மகிழ்ந்து களிகூர்ந்துரு. எருசலேம் குமாரத்தியே கம்பீரித்து மகிழ்ந்து களிகூர். உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தாழ்மை உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த நாள்ல நமக்கு சொல்லப்படுகிற வாக்குத்தத்தம் என்ன? உங்களுடைய வேண்டுதலுக்கு அவர் பதில் வைத்திருக்கிறார். நீங்க கதறி சொல்லுகிற காரியத்திற்கு அவர் பதில் வைத்திருக்கிறார். சம்பவம் நடக்கும்போது பதில் இல்லை, அந்த பதில கூட தீர்க்க தரிசனமாகவே அவர் சொல்லிவிட்டார். நீ வேண்டு நல்ல ரட்சியும் என்று சொல்லி, ஒசன்னா என்று சொல்லி ரட்சியும் என்று சொல்லி நீ வேண்டு நல்ல, அந்த வேண்டுதலுக்கு பதில் வருகிறது. உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். நீ கம்பீரித்து
மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய ஜனம், இந்த காலை வேளையில உங்களுடைய சூழ்நிலைமைகள் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து மகிழ்ந்து களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரித்து மகிழ்ந்து களிகூறு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், உன்னிடத்தில் வருகிறார், உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். நம்முடைய ராஜா நம்மிடத்தில் வந்திருக்கிறார். அது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. இன்றைக்கு நாம் அதை அனுபவிக்கிறோம். அந்த ராஜாவின் இடத்துல உங்களை அர்ப்பணியுங்கள். ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே என்னிடத்தில் வந்திருக்கிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே என்னை ரட்சியும், இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்ட ஒருவரும் வெறுமையாய் இருந்ததே இல்லை. கூப்பிட்ட ஒருவரும் வெறுமையாய் இருந்ததே இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இதுதான் இந்த குருத்தோலை ஞாயிறினுடைய செய்தி. ஆனா இதோடு நாம் நிற்க போகிறது இல்லை. இதை தாண்டி ஒரு ரகசியத்தை இந்த சம்பவம் வெளிப்படுத்தி இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு பெரிய ரகசியத்தை இந்த சம்பவம் வெளிப்படுத்தி இருக்கிறது. இப்போ சகரியா 9:9 நம்ம வாசிச்சோம். சீயோன் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே கம்பீரித்து மகிழு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லி, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லி அந்த வசனம் சகரியா 9:9 சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதுவும் ஒரு தீர்க்க தரிசனம் தான். வாசிக்க. மீகா 5:2. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இப்போ இங்க பாருங்க, சகரியா 9:9 உன்னிடத்தில், உன் ராஜா உன்னிடத்தில் வருவார் என்று சொல்லி வாசித்தோம். இங்க மீகால 5:2 உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார் என்று சொல்லி வாசிக்கிறோம். சகரியாவில் வாசிச்சோம், உன் ராஜா உன்னிடத்தில் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீகால ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்க பாருங்க, உன்னிடத்துல வந்துட்டாரு, உன்னிடத்திலிருந்து திரும்ப அவர் என்னிடத்திற்கு வருவார். இங்க வந்துட்டாரு, இதுக்கப்புறம் இங்க இருந்து அவர் என்னிடத்துக்கு வருவார். இந்த சம்பவம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையாகிய அந்த ஃபர்ஸ்ட் அட்வென்ட், அந்த முதல் வருகையாகிய அவர் பிறப்பின் வருகையாகிய சம்பவத்தை குறிக்கிறது. எருசலேம் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து மகிழு, உன் ராஜா உன்னிடத்தில் வருவார். அந்த ராஜா பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார். கன்னி மரியாதையினுடைய வயிற்றில் குழந்தையாக தரித்தார். கன்னி மரியாதையினுடைய வயிற்றிலிருந்து அவர் குழந்தையாக பிறந்தார். உன்னிடத்திற்கு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உன்னிடத்திற்கு வருவார் என்று சொல்லப்பட்ட அந்த வரிகளுடைய எபிரேய பதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியோ என்று சொல்லப்படுகிறது. பியோ என்றால் உன்னிடத்திற்கு வருவார் என்று அர்த்தம். இந்த வார்த்தை தான் சகரியாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருவார் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல பியோ என்கிற எபிரேய வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பியோ என்கிறதற்கு உன்னிடத்தில் வருவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார்
என்று மீகால சொல்லியிருக்காங்க இல்லையா? மீகால 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா? உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு எங்களிடத்திற்கு வருவார் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல யாத்சா என்கிறதான எபிரேய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்சா என்கிறதான எபிரேய வார்த்தை, உன்னிடத்திலிருந்து அவர் புறப்படுவார், உன்னிடத்திற்கு வருவார். பியோ என்கிறதான எபிரேய வார்த்தை, உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்கிறதற்கு யாத்சா என்கிறதான அந்த எபிரேய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காரியத்தை நீங்கள் நன்றாக உற்று கவனித்து பாருங்கள். உன்னிடத்திற்கு வருவார், அவர் வந்தார், மரியாதையுடைய வயிற்றில் பிறந்தார், எருசலேமில் ஊழியம் செய்தார், கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற காரியங்களை செய்தார். குருடர் பார்த்தார்கள், செவிடர் கேட்டார்கள், ஊமையான நாவு பேசினது, மரித்தோர் உயிரோடு எழுந்தார்கள், காற்றையும் கடலையும் அதட்டினார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், அவர் அற்புதங்களை செய்தார், சிலுவையில் பல பாடுகள் பட்டு நமக்காக மரித்தார், நம்முடைய பாவத்தை சுமந்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த உன்னிடத்தில் வருவார், அந்த பியோ என்கிறதான அந்த வார்த்தை இவ்வளவையும் உள்ளடக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னிடத்தில் வருவார்னா உன்கிட்ட வந்தார், எல்லா காரியத்தையும் செஞ்சார், குருடர் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், எல்லாம் நடந்தது, அற்புதங்கள் நடந்தது, ஆச்சரியங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, அவர் சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை உள்ளடக்கிய ஒரு காரியம்தான் உன்னிடத்தில் வருவார் என்கிறதான அந்த வார்த்தை. அடுத்தது உன்னிடத்திலிருந்து என்னிடத்தில் வருவார் என்கிறதான காரியம். அவர் பரமேறி சென்று பிதாவின் இடத்துல போயிட்டு திரும்பி வந்து சபையை எடுத்துக்கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு வாட்டி வந்து நியாயத்தை தீர்க்கிறார் இல்லையா? அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். இப்போ உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஒரு 15 நிமிஷம் நீங்க தயவு செய்து முழு கவனத்தோடு கவனிங்க. உன்னிடத்தில் வருவார் என்று சொல்லக்கூடிய இந்த காரியமும், உன்னிடத்தில் இருந்து என்னிடத்தில் வருவார் என்று சொல்லக்கூடிய காரியமும் டைபிக்கல் என்று சொல்லுவார்கள். டைபிக்கல் என்றால் என்ன? மாதிரி என்று சொல்லுவார்கள். அது மாதிரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த 2 காரியமும் ஒரு காரியத்திற்கு மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் சம்பவம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார், வளர்ந்தார், எல்லா காரியத்தையும் செய்து முடிச்சார், பரமேறி போனார். அந்த காரியத்திற்கு உன்னிடத்தில் வருவார் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்திற்கு மாதிரியாக, அது எதனுடைய மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், சீக்கிரமா எடுங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். போதும், இப்ப கவனிங்க. இந்த வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்படிங்கிற காரியம் அந்த பியோ என்கிறதான அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. எபிரேய மொழியில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. உன்னிடத்தில் வருவார் என்று சொல்லக்கூடிய காரியம் எப்படி அவர் பிறக்கும் போது உன்னிடத்தில் வருவார் என்று சகரியாவின் புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டுச்சோ, எந்த சம்பவத்தை சொல்ற போது அது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டுச்சு. இந்த குருத்து ஞாயிறுல அவர் எருசலேம் நகரத்துல அந்த பவனி வருகிற காரியத்துல சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்துல அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு என்னன்னு சொன்னேன், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த முதல் பிறப்பினுடைய காரியத்தினுடைய காரியம் வெளிப்படுகிறது அதுல அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ இங்க அவர் இறங்கி வருவார், வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று சொல்லக்கூடிய காரியம் இல்லையா? உன்னிடத்தில் வருவார் என்று எப்படி சொல்லப்பட்டதோ அப்படி வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று சொல்லக்கூடிய காரியம் அந்த இடத்துல வெளிப்படுத்தப்படுகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த முதல் சம்பவம் டைபிக்கல் என்று சொன்னேன், மாதிரி என்று சொன்னேன். இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் வருவார் என்று சொன்னதற்குரிய காரியம் இங்க அதனுடைய மாதிரியாக சொல்லப்படக்கூடிய காரியம்தான் இந்த ரகசிய வருகையை குறித்து சொல்லப்படுகிற வசனம்.
வானத்திலிருந்து அவர் இறங்கி வருவார். இறங்கி எங்க வருவாரா? மத்திய ஆகாயம் வரைக்கும் வருவார். ஆகாயத்துல வந்து நிற்பார். பூமிக்கு வரமாட்டார், ஆகாயத்துல வந்து நிற்பார். அப்போ என்ன நடக்கும்? சபை இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ அவர் அந்த இடத்துல வந்தார்னா யாரெல்லாம் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? இங்கிருந்து அவர்கள் ஒரு நொடி பொழுது மறுரூபமாகி ஆடல் பாடல் சத்தத்தோடு அவர் போவார். அவர் அங்கிருந்து வரும்போதும் சாதாரணமா வரமாட்டார். எப்படி வருவாரு? அவர் அங்கிருந்து வரும்போது பிரதான எக்காலம், பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் எப்பெல்லாம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாரோ அப்பெல்லாம் அப்படிப்பட்ட சத்தம் வந்தது. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த பொழுது லூக்காவில் நம்ம வாசிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற பரம சேனையின் தூதர்கள் இந்த பூமிக்கு இறங்கி வந்துட்டாங்க. ஒரு தூதன் வந்து அவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறான். அப்போ பரம சேனையினுடைய திறன், உன்னதத்துல தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்து பாடினார்கள். அவர்கள் ஆர்ப்பரித்து பாடினார்கள். எப்படி ஓசன்னா ஓசன்னா என்று ஜனங்கள் பாடினார்களோ, எப்படி தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடினார்களோ, எப்படி கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று பாடினார்களோ, அதே போல அவர் பிறந்த பொழுது பரம சேனையின் திரள் அப்படி வந்து தூதர்களுடைய திரள் எண்ணுக்கடங்கா தூதர்களுடைய திரள் அங்க வந்து அவரை பாடி ஸ்தோத்திரம் பண்ணினார். அது அவருடைய பிறந்த செய்தி. இப்போ ரகசிய வருகையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்காக வருகிறார் இல்லையா? வானத்திலிருந்து இறங்கி வருகிறார் இல்லையா? அப்ப தேவ எக்காலம் முழக்கத்தோடு, அதே மாதிரி பிரதான தூதருடைய சத்தத்தோடு வானத்திலிருந்து அவர் தன்னுடைய மனவாட்டியை மீட்கிறதுக்காக ஒரு பெரிய ஆரவாரத்தோடு அவர் வருவார், உன்னிடத்தில் வருவார். அப்போ சபை இங்கிருந்து என்ன செய்யும் தெரியுமா? சபை விடுவிக்கப்பட்டு சபையினுடைய காரியம் இந்த பூமியில முடிந்து சபை இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபம் அடைந்து அப்படியே அவரை சந்திக்க நம் பரலோகத்தில் அந்த வானத்தில் ஆகாயத்தில் நம்ம அவரை மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திக்கிறதுக்கு நாம் புறப்பட்டு போவோம். மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு நாமும் உயிரோடு இருக்கிற நாமும் அவரை சந்திக்கிறதற்கு அப்படியே இருக்கிற இடத்துல இருந்து மரணத்தை ருசி பார்க்காதபடிக்கு மரணத்தை ஜெயமாக விளங்கி நமக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஆகாயத்தில் நமக்காக காத்திருக்கிற ஆண்டவரை நோக்கி நாம் புறப்பட்டு போவோம். இந்த சம்பவம் தாங்க அப்படியே அந்த குருத்தோலை ஞாயிறு என்று வெளிப்படுத்தப்படுது. அங்கு பாடுங்க ஜனங்க, எங்களை ரட்சியும். அவர் நம்மளை ரட்சித்துட்டார். தாவீதின் குமாரன் நமக்காக அவர் வருகிறார், நமக்காக அவர் வருகிறார். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். இந்த சபை அந்த பாடல்களை பாடிக்கொண்டு அப்படியே அவரை சந்திக்கிறதற்கு போகும். அங்க அவர் சபைக்காக காத்திருப்பார். பரலோக சேனையினுடைய துதி, பூமியில மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களினுடைய துதி, அது ரெண்டும் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் பெரிய ஒரு ஆரவாரம் இன்றைக்கு காணப்படும். இதுதான் ஒரு பெரிய ரகசியம், அதில் மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியம். பெரிய ஒரு ஆரவாரம். அங்க மரணம் இல்லை, அங்க ஒண்ணும் இல்லை, எல்லாம் பயங்கரமான ஒரு ஆரவாரம். கர்த்தரை பார்க்கிற ஆரவாரம், இயேசுவை பார்க்கிற ஆரவாரம். சபை எவ்வளவு வேதனைப்பட்டு, எவ்வளவு துன்பப்பட்டு, எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு பாடுகளை அனுபவித்து, எவ்வளவு வேதனையோடு அவருக்காக இந்த பூமியில நின்று அவருக்காக வைராக்கியம் பாராட்டி என்னிடத்தில் அவர் வருவார், என்னை மீட்டெடுப்பார் என்று ஒரு ஏக்கத்தோடு தாகத்தோடு காத்திருந்த அந்த காத்திருப்பு நிறைவேறும். அது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அவர் இங்கிருந்து புறப்பட்டு அங்க போவார். சபை அப்படியே இங்கிருந்து புறப்பட்டு அங்க போகும். அவர் மத்திய ஆகாயத்தில் நிற்பார். சபை அவரை சந்திக்கும். அதுக்கப்புறம் அவர் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போகிற ஒரு காரியம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அந்த பவனி.
வெற்றி பவனி. ஒரு பெரிய சத்தம், ஒரு பெரிய சத்தம். நாய்னூர் விதவையினுடைய மகனை உயிரோடு எழுப்பி, அந்த மகனை அந்த மரணத்திலிருந்து ஜெயமாய் உயிரோடு எழுப்பி அவனை உயிருள்ளவனாக அவர் கூட்டிக் கொண்டு போகும்போது அங்க ஒரு பெரிய ஆரவாரம் இருந்தது. அவர் முன்னாடி நடந்து போறார். அந்த மரித்த மகன் முன்னாடி போகிறார். கண்ணீரோடு இருந்த அந்த தாயார் அந்த மகனோடு கூட ஆடல் பாடல் சத்தத்தோடு அவங்க பாடி ஆடிக்கொண்டு போகிறார்கள். பின்னாடி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ள வந்து விட்டார் என்று சொல்லி ஒரு பெரிய திரள் கூட்டம் அப்படியே அவருக்கு பின்னாடி போகிறது. ஒரு பெரிய ஆடல், பெரிய சத்தம், பெரிய ஆரவாரம். அதே மாதிரி தாங்க அன்றைக்கு அந்த நாளில் நடக்கும். இப்போ அந்த பியோ என்கிறதான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உன்னிடத்தில் வருவார் என்று இந்த தீர்க்க தரிசனத்தை முன்பாகவே சொன்ன சகரியா சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து அது ஒரு டைப்பிக்கல். அது நடந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் வரும்போது என்ன நடந்துச்சு? தூதர்கள் வந்தார்கள், பரமசேனையின் திரள் வந்தது, அவரை துதித்து பாடினார்கள். அதே போல இன்னொரு வருகை இருக்கிறது. அந்த பியோ இன்னொரு வருகை இருக்கிறது. உனக்காக அவர் வருவார். வானத்திலிருந்து இறங்கி உனக்காக வருவார். அந்த சம்பவம் டைப்பிக்கல் என்று சொன்னேன். இப்ப கவனிங்க, முதல் குருத்தோலை ஞாயிறுல, அது ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரியல, நான் சொல்றேன். முதல் குருத்தோலை என்று நடந்த அந்த சம்பவம், இயேசுவை ஜனங்க கழுதையின் மேலே ஏற்றிக்கொண்டு ஆரவாரத்தோடு ஓசன்னா 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 என்ற ஆரவாரத்தோடு கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் ஆரவாரத்தோடு அவர் எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு போகிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வழி ரொம்ப ஒரு நல்ல ஒரு செலிப்ரேட்டடாக இருக்கும். செலிப்ரேஷனாக இன்றைக்கு இருக்கும். ஏன்னா நான் அந்த வழியில் நடந்திருக்கேன். கரெக்டாக அவர் எங்கே ஏற்றுனாங்களோ அங்கேருந்து அப்படியே போய் அவர் அந்த போன பாதையிலெல்லாம் போய் அப்படியே அந்த ஓசன்னா பாடல்களை பாடிக்கொண்டே போய் அப்படியே நாங்கள் அந்த எருசலேம் தேவாலயத்திற்குள்ளே நுழைந்திருக்கோம். அது ரொம்ப அந்த ஒலிவு மலையில் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாக்கு. அது நல்லா ஜாலியாக இருக்கும். நல்ல பாடல் பாடி அவர் நினைச்சு அவர் எப்படி வந்தாரோ அதை நினைத்து அது வழியாக நடந்து போகிற காரியம் இன்றைக்கு நிறைய பேர் அதை செய்வாங்க. உலகத்தின் பல தேசங்கள்லேருந்து வந்து அந்த இடத்துல நடப்பாங்க. இப்போ அப்படி நடந்த அந்த காரியம் பாருங்க, அந்த ஜனங்களுக்கு அதை குறித்து அந்த அறிவு இல்லை. அன்னைக்கு தான் கூட்டிட்டு போய் அவரை தாவீதின் குமாரனே ஓசன்னா, இயேசுவே ராஜாவே தீர்க்கதரிசியே என்று புகழ்ந்து பாடினார்கள், துதியோடு ஆராதித்தார்கள். ஒரு 4 நாள் கூட இல்லைங்க, திரும்ப அவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவரை தூசித்து அவரை சபித்தார்கள். எந்த வாய், எந்த ஜனங்க அவரை புகழ்ந்தாங்களோ அந்த ஜனங்க ஒரு 4 நாள்ல திரும்ப அவரை சபித்தார். துதித்த வாய் சபித்தது. அவங்களுக்கு அதனுடைய காரியத்தை பற்றி தெரியல. ஆனா நம்ம போற பவனி இருக்கு பாருங்க, நம்ம துதிக்கிற துதி அது ஒரு நாளும் சபித்தலாய் மாறவே மாறாது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம், எல்லாம் நமக்கு தெரியுது. அவர் எதற்காக என்னிடத்தில் வருகிறார், எதற்காக அவர் என்னிடத்தில் வந்திருக்கிறார், நான் எப்படிப்பட்ட விடுதலையை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன செய்து முடித்திருக்கிறார், நான் இப்ப எப்படி அவரோடு கூட போகிறேன். அங்க துதிக்கிற துதிதான் சங்கீதக்காரன் சொன்னது போல, என் தேவனை நான் எப்பொழுதும் துதிப்பேன், அவரை துதிக்கிற துதியின் சத்தம் எப்பொழுதும் என் வாயில இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எப்பொழுதும் என் வாயில அவருடைய துதிக்கிற துதியின் சத்தம் இருக்கும் என்று சொன்னாங்க. அந்த தீர்க்க தரிசனமான வசனம் நிறைவேறும். பரலோகத்தில் அவரை துதித்துக் கொண்டே இருப்போம், அவரை ஆராதித்துக் கொண்டே இருப்போம், அவருடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டே இருப்போம். இன்றைக்கு எல்லாரும் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடுவாங்க. ஒரு சிலுவையை ஓலையில செஞ்சுட்டு ஒரு பவனி போவாங்க. ஒரு பவனி போவாங்க. அந்த பவனி எதுக்குன்னா, இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட போகிறார், அதை நான் கொண்டாடுகிறேன். அவர் வெற்றியோடு அந்த எருசலேமுக்குள்ள நுழைந்தார். இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல, இன்னும் ஒரு 2-3 நாள்ல அவர் சிலுவையில் மரிக்க போகிற நாளை கொண்டாடுவேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு நான் அவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுவேன். அது இல்லைங்க இந்த குருத்தோலை ஞாயிறு அறிவிக்கிற காரியம். அது நடந்து முடிந்த சம்பவம், நடக்க போகிற சம்பவத்தை நாம் கொண்டாடுவோம். ஒரு பவனி நடக்க போகிறது, ஒரு பவனி நடக்க போகிறது.
அவர் முன்னாடி நடப்பார். எப்படி மரித்து உயிரோடு எழுந்த அந்த மனுஷன் இருந்தானோ, அந்த மகன் இருந்தானோ, அந்த நாயனூர் விதவையினுடைய மகன் இருந்தானோ, அப்படி நம்மிடத்தில் மரித்திருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் உயிரோடு எழுந்து அவருடைய பக்கத்தில் நிற்பார்கள். அன்றைக்கு நாம் உயிரோடு இருந்தால் அன்றைக்கு நாம் மகிமையின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு மரணத்தை ருசி பார்க்காதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக நாம் பவனி போவோம். அந்த பவனி அப்படியே ஆகாயத்தில் பரலோகத்துக்குள்ள இருக்கும். இததான் இந்த குருத்தோலை ஞாயிறு அறிவிக்கிறது. சபைக்கு இததான் சொல்லுகிறது. உன்னிடத்தில் வருவார், பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வருவார். எப்படி அந்த தீர்க்க தரிசனம் நடந்துச்சோ அதுக்கு டைப்பிக்கலா இருக்கிற இந்த தீர்க்க தரிசனமும் நடக்கும். இந்த தீர்க்க தரிசனமும் நடக்கும். சகரியாவுடைய தீர்க்க தரிசனம் நடந்தது. பவுலுடைய தீர்க்க தரிசனம் நடக்கும். பவுல் ஒருத்தர் தான் சபையை கிறிஸ்துவின் சரீரமாக எழுதியிருக்கிறார். பவுல் ஒருத்தர் தான் சபையை கிறிஸ்துவின் சரீரமாக எழுதியிருக்கிறார். ஏன்னா கிறிஸ்துவின் சரீரம் எப்படி உயிர் பெற்று எழும்புனதோ அதே போல சபை உயிர் பெற்று எழும்பும். பவுலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின தரிசனம். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். சகரியாவினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. சகரியாவினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அந்த பியோ என்கிற அந்த வார்த்தை நிறைவேறினது. இன்றைக்கு அதே காரியம் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அது பொய்யாக சொல்லப்பட்ட காரியம் அல்ல. நான் சொல்றதெல்லாம் ஏதோ ஒரு கனவான காரியம் அல்ல, ஒரு கதை இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சத்தம் ஒரு பெரிய ஆரவாரம், ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு, ஒரு பெரிய மகிமையான பவனி என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. இன்றைக்கு நமக்கு அதனுடைய அர்த்தம் தெரிய வேண்டும். அடுத்தது மீகாவில் நம்ம வாசிச்சோம் இல்லையா? மீகாவில் வாசிச்ச அந்த காரியம் திரும்ப வாசிக்க பார்க்கலாம். மீகா 5:2. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும், நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், என்னிடத்தில் வருவார். இது பாருங்க, இது இரண்டாவது காரியம். எப்படி அங்க நம்ம பார்த்தோமோ, ஃபர்ஸ்ட் உன்னிடத்தில் வருவார், அப்புறம் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அந்த உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்கிறது காரியம் அங்க பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசித்து பார்க்கும்போது சிலுவையினுடைய காரியமாக இருந்தது. சிலுவையில் மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் புறப்பட்டு பரலோகத்துக்கு ஏறி போனார் அந்த காரியம் என்று நினைக்கிறார். அது இல்லை, அது அங்க தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுது. உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அப்படிங்கிறது இங்க என்ன சொல்லப்படுகிறது, அந்த யாப்சா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாப்சா, அந்த பியோ என்கிற 2 வார்த்தையினுடைய அர்த்தம் உன்னிடத்துக்கு வருவார், உன்னிடத்திலிருந்து என்னிடத்துக்கு வருவார். உன்னிடத்துக்கு வருவார் என்கிறது சபைக்காக சொல்லப்பட்ட காரியம். சபையை வந்து அவர் எடுத்துக்கொண்டு போவார், சபையை வந்து அவர் கூட்டிக் கொண்டு போவார், சபையை அவர் பரலோகத்துக்குள்ள அழைத்து கொண்டு போவார். இப்போ போயிட்டு அங்கிருந்து திரும்பி வருவார். எதற்காக சபையை இங்கிருந்து முதல்ல எடுப்பாரு? தானியேல் 12:1 வாசிங்க. தானியேல் 12:1 சீக்கிரமா எடுத்து வாசிங்க. தானியேல் 12:1. நான் உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக அக்காலத்திலே புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் போதும் விடுவிக்கப்படுவார்கள். பாருங்க, ஒரு ஆபத்து காலம் வரப்போகுது. அந்த ஆபத்து காலத்துக்கு முன்பாக கர்த்தருடைய புஸ்தகத்தில், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். அந்த ஆபத்து காலத்துல அவங்க இங்க இருக்க மாட்டாங்க. 3 வருஷம் உபத்திரவ காலம், அதுக்கப்புறம் 3 வருஷம் மகா உபத்திரவ காலம்.
அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி. அந்த ஆபத்து காலத்துல கர்த்தருடைய புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கப்பட்டிருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். இதுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபத்து காலத்துல அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க விடுவிக்கப்படுவாங்க, அவங்க இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதுதான் நம்ம தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் நம்ம வாசிச்சோம். எதற்காக சபை விடுவிக்கப்படுகிறது? ஒரு ஆபத்து காலம் வருகிறது. அந்த ஆபத்து காலத்துல சபை இங்க இருக்காது. அது கிறிஸ்துவனுடைய சரீரம். அந்த கிறிஸ்துவனுடைய சரீரம் திரும்ப திரும்ப துன்பப்படுத்தப்படக்கூடாது. அந்த சரீரம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அது எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ அங்க போயிட்டார், பரலோகத்துக்கு போயிட்டார். பரலோகத்துக்கு போயிட்டு திரும்ப அவர் வருவார். திரும்ப எதுக்கு வரார் தெரியுமா? இந்த 7 வருஷம் உபத்திரவத்தில் இருந்தாங்க இல்லையா, அவங்கள மீட்டி எடுக்கிறதுக்கு, அவங்கள விடுதலையாக்குறதுக்கு திரும்ப பரலோகத்திலிருந்து வந்து அவங்கள கூட்டிக்கிட்டு திரும்ப பரலோகத்துக்கு போவார். என்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு அவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிச்சு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2-3. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. பாருங்க, அந்த 7 வருஷம் உபத்திரவத்துல நடக்கிற காரியம். முதல் 3 வருஷம் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானமும் சௌக்கியமும் உண்டா இருக்கும் அப்படின்னு. ஆனா அடுத்த 3 வருஷம் கர்ப்பவதியினுடைய வேதனை அந்த ஜனங்களுக்கு வரும். அப்ப கர்த்தருடைய நாள் இருக்கும். அந்த கர்த்தருடைய நாள், அதுதான் மீகால சொல்லப்பட்ட அந்த நாள். அவர் அங்கிருந்து இறங்கி வருவார். இறங்கி வந்து அந்த யாத்சா என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் சொன்னேன் இல்லையா, அவர் இறங்கி வருவார். அப்ப சபை இங்க இருக்காது, சபை எடுத்துக்கொள்ளப்படும். அந்த பவனி, சபையினுடைய பவனி முடிஞ்சிடும். சபையினுடைய அந்த பவனி முடிஞ்சு அது பரலோகத்துல போய் செட்டில் ஆயிடும். இப்போ திரும்ப அவர் தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட, தேவ எக்காலத்தோடு கூட அவர் வரமாட்டார். அவர் இரவுல திருடன் வருகிற விதமாய் திடீர்னு வருவார். இப்போ ஆரவாரம்லாம் இருக்காது, திடீர்னு வந்து நிற்பாரு. ஏன்னா அந்த 7 வருஷம் அரசாட்சி முடிக்கிறதற்கு அவர் வருகிறார். அங்க இருக்கிற ஜனங்களை, அப்பா அம்மா கதறிக்கொண்டு இருக்கிற ஜனங்களை, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துல தோய்த்து இருக்காங்க இல்லையா, கண்ணீரோடு வந்து நிற்கிறாங்க இல்லையா, அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அவர்களுக்கு இனிமேல் துக்கம் இல்லை, அவர்களுக்கு அலறுதல் இல்லை. பரலோகத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியம், தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்ட அந்த காரியம் அப்ப அந்த பகிரங்க வருகையில நடக்கும். அததான் இந்த வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் நீங்க வாசிச்சு பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 எடுத்து வாசிங்க. அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். போதும். கவனிங்க, எது அவனை தடை பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியுங்களா? சபை அவனை தடை பண்ணி கொண்டு இருக்கிறது. அந்த அக்கிரமக்காரனை தடுத்து நிறுத்தி இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபை தடுத்து நிறுத்தி இருக்கு. சபை விடுவிக்கப்படும், சபை நீக்கப்படும் இங்கிருந்து. அப்போ அவன் தைரியமா உள்ள என்ட்ரி ஆகும். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு காரியம் சபையின் நிமித்தம் இந்த பூமியில தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய உபத்திரவம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த சபை இங்க ஆரவாரத்தோடு போகும்போது ஒரு உபத்திரவம், பெரிய உபத்திரவம், அது ஆரவாரத்தோட இந்த பூமிக்குள்ள வந்து இறங்கும். அது இந்த பூமியின் ராஜ்யத்தை எடுக்கும். சபை இங்கிருந்து புறப்பட்டு போகும்.
அந்த உபத்திரவம் புறப்பட்டு உள்ள வரும். சபை பரலோகத்துக்கு போகும், அந்த உபத்திரவம் பூமிக்கு வரும். அது கற்ப வேதனையினுடைய உபத்திரவம், அது மகா உபத்திரவம். நீக்கி போடும்போது, சபை இங்கிருந்து வெளியில போகும்போது, தடை செய்கிறவன் நீங்கும் போது, பால் கெடுப்புகளை நடப்பிக்கிறவன் உள்ள வருவான். அவன் வந்து இங்க அரசாங்கம். அப்புறம் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? கர்த்தருடைய மகிமையை அது பாசிங்க, தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசமாக்குவார். கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினால் அவனை நாசம் பண்ணுவார். இதுதாங்க அந்த இரண்டாவது காரியம். இப்போ அந்த இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யாத்சா சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். உன் கிட்டத்து கிளம்பி என்கிட்ட வந்துடுவார். எப்படி வருவார்? அவனை அவருடைய வாயின் சுவாசத்தினால் அழித்து அவனை நாசம் பண்ணிட்டு உன்னை என்னிடத்தில் கொண்டு வருவார். உன்னை என்னிடத்தில் கொண்டு வருவார். முதல்ல சபையை கொண்டு வருவார். அடுத்தது உன்னை என்கிட்ட கொண்டு வருவார். இது யாரு? கைவிடப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், அன்றைக்கு தங்கள் மேசியா யார் என்கிறதை அறிந்து கொண்ட ஜனங்கள், அன்றைக்கு அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் அந்த மிருகத்தினுடைய காரியங்களுக்கு இடம் கொடாமல் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி சாகுற ஜனங்களை, உயிரோடு பாட அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களை அவர் எடுத்துக்கொண்டு போவார். ஆனா அன்றைக்கு சபை இங்க இருக்காது. சபை அவனை தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிறது. சபை நீக்கி போடும்போது சபை அழகா கிளம்பி பரலோகத்துக்கு போயிட்டே இருக்கும். அங்கங்க 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 பரிசுத்தவான்கள் ஆடல் பாடல் சத்தத்தோடு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. மறுரூபம் அடைந்து போய்கிட்டே இருப்பாங்க. தேடுவாங்க, கிடைக்க மாட்டாங்க. தேடுவாங்க. 2 ஸ்திரீகள் எந்திர மறைப்பார்கள். ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவார். 2 பேர் படுத்திருப்பாங்க. ஒருத்தன் போயிடுவான். 2 பேர் வயல்ல வேலை செய்வாங்க. ஒருத்தன் போயிடுவான். அது ஆரம்பத்தோடு கர்த்தர் வந்தது. போகிறவன் மகிமையின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு அன்னைக்கு அவனுக்கு புரியும். திடீர்னு அவன் சரீரம் ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாகும். அது அப்படியே ஒரு பவனி போகும். அந்த பவனி தான் இங்க இந்த குருத்தோலை ஞாயிறு என்று நடந்தது. ஏதோ ஒரு சிலுவையை பிடித்து கொண்டு இயேசு சிலுவையில் அறையப்பட போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய சம்பவம், அது நடந்த சம்பவம், உண்மையாக நடந்தது. அதை இன்றைக்கு நான் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இன்றைக்கு ஒரு பவனியை குறித்து கொண்டாடுகிறேன் என்றால், தாவீதின் குமாரன் அரசாட்சி செய்கிறவராக அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி எனக்காக ஆகாயத்தில் காத்து கொண்டிருக்கிறார். நான் இங்கிருந்து புறப்பட்டு போய் அங்க போய் அன்னைக்கு மகிமையின் சரீரம் அவரை ஆரவாரித்து அவரை ஆர்ப்பரித்து பரலோக தூதர்களோடு கூட சேர்ந்து அவரை துதித்து அவரை கண்ணார கண்டு ரசித்து அவருடைய மகிமையை பார்த்து அவரோடு கூட பவனியாக போகிற அந்த காரியத்தை நான் இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், கொண்டாடி கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய குருத்தோலை ஞாயிறு. இதுதான் என் சபையினுடைய குருத்தோலை ஞாயிறு. இது ஒரு சடங்காச்சரமான காரியத்தை நான் செய்யலை. எப்படி சகரியாவில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதோ அதை கண்டபோது ஜனங்கள் ஆராதித்தார்கள் இல்லையா? அதே போல எனக்காக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனத்தை நான் இன்றைக்கு கொண்டாடுகிறேன். அந்த தீர்க்க தரிசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். அந்த தீர்க்க தரிசனத்தில் நான் நிற்கிறேன். அதை தான் நான் இன்றைக்கு கொண்டாடுகிறேன். நான் என்று சொன்னால் சபை என்று அர்த்தம். அப்போ இந்த நாள்ல அருமையான தேவனுடைய ஜனமே, நம்ம எங்க வந்து நிக்கிறோம் தெரியுமா? எந்த இடத்துல வந்து நிக்கிறோம் தெரியுமா? ரொம்ப சமீபமான ஒரு காலத்துல வந்து நிற்கிறோம். சமீபமான காலத்துல நிற்கிறோம். கர்த்தருடைய வருகை சமீபம். இந்த பியோ என்னிடத்தில் வருவார் என்று சொல்லப்பட்டது எப்படி நடந்ததோ அதே போல வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்றது நடக்கும். அவர் உன்னிடத்துல வந்து மகிழ்ந்து கலிகூறு கம்பீரி. பாருங்க அந்த வசனம் பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. முன்ன சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, Lord give me prosperity. செழிப்பை தாரும், காரியத்தை வாய்க்க பண்ணும் என்ற வார்த்தை அப்படிதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லை,
அது ஒரு வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு பதில் சொல்லிட்டாரு. சீயோன் குமாரத்திலே கம்பீர், எருசலேம் குமாரத்திலே கம்பீரித்து களிகூர்ந்து மகிழ்ந்து துதித்து பாடி சந்தோஷமா இரு. உன்னுடைய தேவன் உனக்காக வானத்திலிருந்து இறங்கி வருவார். நீ அப்பொழுது இங்கிருந்து நொடி பொழுதுல மறுரூபமாக மரித்திருக்கிற உன்னுடைய பரிசுத்தவான்கள் மரணத்தை விட்டு எழுந்திருப்பார்கள். எப்படி சகரியாவினுடைய அந்த நாய்னூர் விதவையினுடைய மகன் எப்படி மரித்து எழுந்தானோ அதுபோல மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். எப்படி அவன் உயிரோடு இயேசுவோடு கூட நடந்தானோ அப்படியே மரித்திருக்கிற பரிசுத்தவான்கள் இயேசுவோடு கூட நடப்பார்கள். அது ஒரு பெரிய பவனி, அது ஒரு பெரிய ஆரவாரம், அது ஒரு பெரிய துதி, அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான காரியம். அதற்காக ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்துல இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். சபையின் இடத்துல இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். மனவாட்டியின் இடத்துல இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கு அர்த்தம் தெரியுது. இந்த குருத்தோலை ஞாயிறுனா எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. என்ன காரியம்? என்னால் சமீபமாக இருக்கிறது, என்னால் சமீபமாக இருக்கிறது. எனக்காக வானத்திலிருந்து இறங்கி வருகிறவர் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களுடைய பூர்வத்தினுடையது. அவர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். மறைவிடத்திலிருந்து அவர் வெளியில வருவார். மறைவிடத்திலிருந்து வெளியில வருவார். மனவாட்டிக்காக வெளியில வருவார். மனவாட்டி அவரை முகமுகமாய் சந்திக்கும். அது ஒரு பெரிய ஆரவாரம். இந்த இடத்துல நீங்க நிற்கணும். இதுதான் இந்த ஞாயிறு, குருத்தோலை ஞாயிறு. 2 வார்த்தை சொன்னேன். பியோ என்கிற வார்த்தை சொன்னேன், யாட்சா என்கிறதான வார்த்தை சொன்னேன். பியோ என்றால் சபைக்காக வருகிறது, யாட்சா என்றால் கைவிடப்பட்ட ஜனங்களுக்காக வருகிறது. அந்த இடத்துல நான் இல்லை, நான் இந்த ஃபர்ஸ்ட் இதுலேயே நான் போயிடுவேன். நான் என்றால் சபை என்று அர்த்தம். சபையை சொல்லுகிறேன். சபை புறப்பட்டு போய்விடும். அது அழகாக புறப்பட்டு போகும். அங்கே ஒரு பவனி சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஆகாயத்திலிருந்து பரலோக தேவ தூதர்கள், நாம பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்கால சத்தம், இதெல்லாம் அப்படியே ரிவர்ஸ் ஆகி அப்படியே என்ன செய்வாங்க, எப்படி அங்கே சுடுகாட்டுக்கு போய் கொண்டிருந்தாங்களோ அந்த நாய்னூர் விதவியினுடைய மகனோடு கூட அந்த பிரேதத்தோடு கூட சுடுகாட்டுக்கு போயிட்டு இருந்தவங்க இனி சுடுகாட்டுக்கு போக வேண்டிய தேவையில்லை, தங்கள் வீடுகளுக்கு போவோம் என்று சொல்லி அவர்கள் யூட்டர்ன் பண்ணி தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனாங்க இல்லையா. ஏன்னா சுடுகாட்டில் அடக்கம் பண்ணுறதுக்கு அங்கே போனால் இல்லை, சுடுகாடு இனிமே எங்களுக்கு இல்லை, சுடுகாடு எங்களுக்கு தேவை இல்லை. அதனால நாங்கள் என்ன செய்கிறோம், திரும்பி எங்கள் வாழ்விடத்திற்கு நாங்கள் போகிறோம். எங்களை வாழ வைக்கிறவர் வந்து விட்டார், எங்களுக்கு மரணம் இல்லை, இனி ஒன்றும் இல்லை, எங்களை நித்திய நித்தியமாய் ஜீவிக்க செய்கிறவர் வந்து விட்டார் என்று சொல்லி அவர் பின்பாக அப்படியே பாடி போய் கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த பகவான். அதனால இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஏதோ நான் சபைக்கு வருகிறேன், ஏதோ நான் வந்துட்டு அப்படியே போகிறேன், நான் அப்படி நான் இப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படி இல்லை. சீயோன் குமாரத்தி கர்த்தர் உனக்கு சொல்கிறார், அவர் சொல்லி நீ மகிழ்ச்சியாக இரு, அவர் சொல்லி இருக்கிறதுனால நீ கம்பீரித்து ஆரவாரத்தோடு இரு. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவார். உன்னிடத்தில் அவர் வருவார், உன்னிடத்தில் வருவார், உனக்கு பெரிய காரியத்தை செய்வார். நீ அவர் பிள்ளையா மட்டும் இரு, அவருடைய வார்த்தையை மட்டும் நீ நில்லு, உண்மையான சத்தியத்தில் நீ நில்லு. சடங்காச்சாரம், வீணான ஏதோ செய்முறை செயல்முறை, அப்படி பண்ணா இப்படி பண்ணா இந்த மாதிரி, அதெல்லாம் ஒன்றுமே ஒரு 10 காசு பிரயோஜனம் கிடையாது. வேதம் அதை சொல்லவே இல்லை. ஒரு பவனி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு சகரியா நடக்கக்கூடிய பவனியை அறிவித்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு பவனியை அறிவித்திருக்கிறார். சகரியாவினுடைய பவனி முடிஞ்சிருச்சு. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய பவனி காத்து கொண்டிருக்கிறது. நான் அந்த பவனியை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த புறப்படுதலை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக நான் துதித்து பாடி ஆரவரித்து போகிற அந்த காரியத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதனால் இந்த காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் பாம் சண்டே, ஹாப்பி பாம் சண்டே. கர்த்தர் உங்களை அழுக வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார், அழாதே என்று சொல்லியிருக்கிறார், உங்கள் கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார், உங்கள் துக்கங்களை மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார், உங்களை நான் எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார், உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த தடை செய்கிற அக்கிரமக்காரன், அந்த தீமையை கொண்டு வருகிற அக்கிரமக்காரன் வர முடியாம தடைப்பட்டு நிற்பான். தடை செய்கிறவன் நான் தான். அதனால எனக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு.
என் சபைக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. நான் உலகம் அறியாத ஆவிக்குரிய காரியத்தில் நான் யுத்தங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தோடு அவனை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் நான் விடுவிக்கப்படுவேன், ஒரு நாள் நான் நீக்கப்படுவேன் இந்த இடத்துல இருந்து. அப்பொழுது அவன் இங்கே வருவான். அன்னைக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன். அன்னைக்கு எனக்கு பரலோகத்தில் ஃபீஸ்ட். முதல் குருத்தோலை ஞாயிறு 2 குருத்தோலை பிடிச்சிக்கிட்டு வஸ்திரத்தை எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அவங்களுடைய சந்ததி அன்னைக்கு இங்கே இருப்பார். அவர் திரும்ப அங்கிருந்து ஒளிவமலையிலிருந்து திரும்ப எருசலேம் தேவாலயத்துக்கு போவார். அந்த கோல்டன் கேட் தங்க வாசல் வழியா உடைச்சிட்டு போவார். அந்த தங்க வாசல் நான் போயிருக்கிறேன். அந்த தங்க வாசல் இன்றைக்கும் பூட்டப்பட்டிருக்கிறது. லயன்ஸ் கேட் என்று சொல்வார். அந்த தங்க வாசல் உடைக்கப்பட்டு அவர் உள்ள போவார். அந்த மேசியை வந்து உடைக்கிறதுக்காக அதை பூட்டி வச்சிருக்காங்க. அவர் உடைச்சிட்டு அவர் எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போவார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு பெரிய சத்தியம், ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருக்கிற இடத்துல முழங்கால் படிவிட்டு, நான் தாவீதின் குமாரன், மகிமையின் ராஜா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகருக்கு ஓசன்னா. நான் ஓசன்னா என்று சொல்லுகிறது என்னை ரட்சித்த, எனக்கு ரட்சிப்பை கொடுத்த என் தேவாதி தேவனை ஆராதிக்கிறதற்கு சொல்லுகிற வார்த்தை. என்னை ரட்சியும் என்று கதறுகிற வார்த்தை இல்லை, வேண்டுதல் இல்லை, இது துதியின் வார்த்தையாக நான் சொல்லுகிறேன். ஒரு நாள் என் நேசரை நான் முகமுகமாய் பார்த்தேன். யோபு சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாட்களில் இந்த பூமியின் மேல் வந்து நிற்பதை என் கண்கள் காணும் என்று சொன்னார். இந்த பூமியின் மேல் நிற்கிற காரியம், ஒளிவமலையின் மேல் நிற்கிற காரியம், என் கண்கள் அதை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஆகாயத்தில் அவர் நிற்கிறதை பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நான் அவரை பார்ப்பேன். ஏன்னா அவர் எனக்காக பாராட்டின கிருபை பெரிது. முதல்ல உன்னிடத்தில் வருவேன் என்று சொன்னது கிருபையின் வருகை, கிருபைக்காக வருகிற வருகை. கிருபை கொடுத்தாரே, அந்த கிருபை பெற்றவரை கொண்டு போகிறதற்காக வருகிற வருகை. உன்னிடத்திலிருந்து என்னிடத்தில் வருவார் என்று சொல்லக்கூடிய அந்த யாட்சா, அது நியாயத்திற்பின் வருகை. அது நியாயத்திற்பின் வருகை. நியாயம் தீர்க்கிறவராக வருவார். யாரெல்லாம் கண்ணீரோடு கம்பளையோடு எனக்கு அந்த மேசியா வேணும்னு சொல்லி அந்த உபத்திரவத்தை தாங்கி நின்றார்களோ, அவர்களை விடுவித்து மீட்டு எடுத்து மிச்சம் இருக்கிறவங்களை நியாயம் தீர்த்துட்டு வருகிற காரியம். இப்போ என்னுடைய பவனி என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பவனி என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்படிப்பட்ட பவனிக்கு போகிறீர்கள் என்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு இந்த பூமியில நடக்கிற பவனி இல்லை, அது அதுக்கு மாதிரி இல்லை, இது வேற மாதிரி, இது வேற பவனி. அந்த பவனியில் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதனால தைரியமா இருங்க, பயப்படாதிருங்க. சியோன் குமாரத்திக்கு சொல்லப்பட்டது இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேம் குமாரத்திக்கு சொல்லப்பட்டது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ராஜா உங்களிடத்துல வருவார். ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்குங்க. என்ன வேண்டுதல் கேட்கப்படுகிறது. ராஜா உங்களிடத்தில் வரும்போது வேண்டுதல் நிறைவேறப்படுகிறது. அதனால நீ கம்பீரித்து பாடு, மகிழ்ந்து கலிகூர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதை பற்றியும் கவலைப்படாம ஒரு ஆச்சரியத்துக்காக, ஒரு அதிசயத்துக்காக காத்து நில்லுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யும். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தெய்வமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று அன்றொரு எங்களுடைய தீர்க்க தரிசனத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து கொடுத்திருக்கிறோம். நாங்கள் எந்த பவனியில் நிற்கிறோம், எந்த பவனி நாங்கள் செல்ல ஆயத்தப்பட்டிருக்கிறோம், யாருக்கு பின்பாக நாங்கள் பவனி போகிறோம், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எங்களை எங்கு கொண்டு போய் சேர்ப்பார், இந்த பவனியினுடைய முடிவு என்ன, அதற்கப்புறம் நடக்கிற சம்பவிக்கிற காரியங்கள் என்ன, அவரே எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்த தயவுக்காக, கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இடைபெறும். உங்களுடைய அன்பின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்து இந்த வெற்றியின் செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நிறைவான ஆசீர்வாதத்திற்குள்ள நடத்தி அவர்களை உங்களுடைய வெற்றியின் பவனியில் ஆண்டவரே நீர் அவர்களை ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதி வைத்திருக்கிறபடினால அவர்களை பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவரே அவர்களை இந்த இடத்திலிருந்து இந்த வெற்றியின் பவனியில் நீர் சேர்த்துக் கொண்டு போகிறார். இந்த நாளுக்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம், காத்திருக்கிறோம். தொடர்ந்து
ஆண்டவரே, எப்படி சிமியோன் எருசலேமின் ஆறுதல் வர காத்திருந்தான், அதே போல எங்களுடைய ஆறுதல் வர நாங்கள் காத்திருக்கிறோம். திராட்சணியத்தை எங்கள் கண்கள் காண நாங்கள் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளை நீ நிச்சயமாகவே கைவிட மாட்டேன். உடைய அன்பின் கருத்தில் தொடர்ந்து எங்களோடு கூட நீ இடைவெளி எங்கள் மீட்பர்கள் இன்ப ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்